ஹாய் எவ்ரி ஒன், நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ், அதுக்கப்புறம் சில செக்டார்ஸு, அதுக்கப்புறம் குளோபல் மார்க்கெட்டில் எப்படி போயிருக்குன்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ் விக்ஸு. ஸோ யூஎஸ் விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் வீக்கே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ யூஎஸ் விக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து இது பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ அதோட டார்கெட்டும் பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் இருக்குது. ஸோ யூஎஸ் விக்ஸ் பார்த்திங்கன்னா 32 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது சுட்ட பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நல்லா ஃபாலோ ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸு. ஸோ டவ் ஜோன்ஸ் நேற்று பார்த்திங்கன்னா 1000 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஃபால் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா அந்த 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 ட்ரெண்டைலாம் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நல்லா ஸ்டீப் ஃபால் தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே சார்ட் வச்சு பார்த்தோம்னா அது வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கா இல்லையான்னு தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மைனர் ட்ரெண்ட் தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இன்னும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல சப்போர்ட் இருக்குது. இங்கே இப்போ 4வது தடவை வந்து இந்த இடத்துல வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வந்து அந்த வாய்ப்பு இருக்கிற மாதிரி வந்து எனக்கு தெரியுது. ஸோ இங்கே வரைக்கும் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி வந்து தெரியுது எனக்கு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து இருக்குது. ஸோ அதனால் அது வந்து இங்கே வரைக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வந்து அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அடுத்து பிரேக் அவுட் டவுன்வர்ட் ஆகணுன்னா இந்த இதில் வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி போயிட்டு அதுக்கு அடுத்து தான் இந்த பிரேக் அவுட் எடுத்துகிட்டு வந்து இது கீழே வரும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்து தெரியுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்தியா விக்ஸ் பார்த்துடலாம் நம்ம. ஸோ இந்தியா விக்ஸில் வந்து நம்மளோடதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா போயிருந்துருக்கு. ஸோ இந்த வாரம் வந்து கண்டிப்பாக அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து அப்போர்டில் வந்து அந்த பிரேக் அவுட் ஆகிற மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ அது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம விக்ஸ் வந்து 25 வரைக்கும் போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட அனாலிசிஸ் போயிடலாம் நம்ம. ஸோ நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா டே சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ டே சார்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து இன்சைட் பார் கேண்டில் மாதிரி இருக்குது. ஸோ அந்த தேர்ஸ்டே ஃபார்ம் ஆன கேண்டிலோட பாடிக்குள்ளே தான் ஃப்ரைடேவோட கேண்டிலோட லோ ஹை பாடி எல்லாமே இருக்குது. ஸோ அப்போனா எந்த அளவுக்கு பேரிஷ்னஸ் இருக்குன்ட்டு வந்து பார்த்துக்கோங்க. ப்ளஸ் நம்ம வந்து லாஸ்ட் வீக்கே முன்னாடிலேருந்தே வந்து நம்ம சொல்லிட்டு வரோம் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி வந்து நமக்கு தெரியுது அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு. இது கம்ப்ளீட் ஆகிற பட்சத்தில் ஒரு டார்கெட் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதனால் இந்த நெக்லைன்லாம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா வந்து நான் வந்து இந்த இடத்துல மொமெண்டம்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது வந்து கொஞ்சம் நல்லது. அதுக்கப்புறம் வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம பார்த்தோம்னா ஸோ ஆக்சுவலாக வந்து எப்போயுமே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனோட அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சுட்டு பார்த்திங்கன்னா அது போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்க போகுது எப்படி நமக்கு தெரியும்னா, இங்கே ஒரு சப்போர்ட்டு, அதுக்கடுத்து இங்கேயும் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அடுத்து இதை பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் இதை பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. ஸோ அதனால் இங்கே வந்து நமக்கு வந்து இங்கே நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்கிது. அதனால் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி தான் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் இங்கே ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட். இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது, இங்கேருந்து ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால் இங்கேருந்து வந்து ரிவர்சலுக்கு தான் பாசிபிள் மாதிரி வந்து எனக்கு தெரியுது. ஸோ இங்கேருந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டு இருக்குங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணலை. அதுக்கப்புறம் டே சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரல் சேனலுக்குள்ளே தான் வந்து நிஃப்டி எப்பவுமே இந்த அப் ட்ரெண்டில் பார்த்திங்கன்னா போயிட்டே இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பிரேக் அவுட்டே ஆச்சு. ஸோ இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த பேரல் சேனலுக்குள்ளே வரப்போகிற மாதிரி வந்து எனக்கு தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இதுவும் பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலரில் வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸ் பண்ண அது வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மாதிரி வந்து எனக்கு தெரியுது.
ஏன்னா இந்த இடத்துலலாம் பாருங்களேன், இங்கெல்லாம் வந்து நிறைய தடவை சப்போர்ட் இருக்குது. இங்கே ஒரு தடவை, இங்கே ஒரு தடவை, இங்கே ஒரு தடவை, இங்கேயே பார்த்தீங்கன்னா 4 தடவை சப்போர்ட்டு. அடுத்து அதை வந்து பிரேக் ஆகிட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து மறுபடியும் அது வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து மறுபடியும் பிரேக் ஆகிட்டு மறுபடியும் இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் மல்டிப்பிள் இது வந்து நடந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக இங்கே வரைக்கும் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி இது வந்து எனக்கு தெரியுது. 16,700 to 800 ஜோனில் வந்து நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி வந்து எனக்கு தெரியுது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிபனோச்சி லெவல் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நம்ம போட்டு பார்த்தோம்னா நமக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டு அச்சீவ்டு 17,334 அச்சீவ் ஆகிட்டு தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு டார்கெட் பார்த்திங்கன்னா வந்து 16,930. ஸோ இந்த ஜோன் வரைக்கும், ஏன்னா இதுக்கு பக்கத்தில் தான் நம்மளோட அந்த ஜோனும் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த 16,700 800 அந்த ஜோன் வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். ஸோ அந்த இதை அவ்வளோ சீக்கிரத்தில் ப்ரீச் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அதனால் அது வந்து அங்கேருந்து ஒரு கன்சால்டேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அது பிரேக் அவுட் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இதை பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் மந்த்லி சார்ட்டில் வந்து எனக்கு தோன்ற இன்னொரு விஷயத்தையும் சொல்லலான் இருக்கேன். ஸோ என்னென்னா, மந்த்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரலல் சேனல் இது வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட்டே இன்னும் பண்ணலை. ஸோ அதனால தான் என்னோடய மைண்டில் வந்து என்ன தோணுதுன்னா, ஒரு வேளை 14,000 அந்த 300-400 ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுது. இது வந்து ரீடெஸ்ட் பண்ணாததுனால வந்து எனக்கு அந்த இதுவும் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் வந்து நான் ஏன் இந்த லைன்லாம் போடுறேன்னா, இதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டிக்கு ஒரு தடவை வந்து ஃபால் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணேன். அதை வச்சு தான் வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த இதையும் வந்து நான் இது பண்ணுறேன். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் போட்டிருக்கேன். இது வந்து ஒரே ஒரு லைன் தான். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக எப்படி ஆக்ட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே சப்போர்ட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட்டு, மறுபடியும் அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் அங்கே அது தக்க வைக்க முடியாமல் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இங்கே பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட்டு, மறுபடியும் ரீடெஸ்ட்டிங்க. இங்கே தான் கோவிட் ஃபால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நடந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கடுத்து மார்க்கெட் நல்லா ஏறின பிறகு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செல்லிங்கு. அதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு செல்லிங். ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ முக்கியமான லெவலாக இருக்குன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே வந்துருச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. ஸோ இதை பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். இது பார்த்திங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். அதோட டார்கெட் வந்து 16,400 வரைக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. ஸோ 16,700 to 800 அந்த இது வந்து ஒரு முக்கியமான ரீஜனாக வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து வர்ற ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கேருந்து வர்ற இதுவும் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கடுத்து இப்போ வந்து சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த இதுதான் இருக்குது. ஸோ இதையும் பிரேக் ஆகிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து வந்து இருக்கக்கூடிய சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ நம்ம 3-day டைம் ஃப்ரேம் வந்து வச்சு பார்த்துடலாம். ஸோ அதில் பார்த்தோன்னா தெரிஞ்சோம். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து இந்த இது வந்து அந்த பிரேக் ஆகக்கூடாது. அந்த 16,700க்கு கீழே வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து 14,700 தான். ஸோ இப்போ வந்து இந்த ட்ரெண்ட்லேயே பார்த்திங்கன்னா இந்த பேலன்ஸானே பிரேக் அவுட் ஆகலை. இன்னும் நமக்கு வந்து இதில் எந்த கன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்திங்கன்னா வரவே இல்லை. ஸோ அதனால் வந்து ஸோ மண்டே கண்டிப்பாக அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிரும் நமக்கு.
அதுக்கப்புறம் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி போயிடலாம். பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா அதே தான். ஸோ அந்த சேம் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து. ஸோ நல்ல ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதோட டார்கெட் பார்த்திங்கன்னா 36,250 வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டே இருக்குது. ஸோ அதனால் மண்டே பேங்க் நிஃப்டியும் வந்து அது வந்து பிரேக் அவுட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம பார்த்தோம்னா வந்து நமக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிரும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அது வந்து அந்த ட்ரெண்ட் லைன்லாம் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இது வந்து கீழே வந்தாலுமே ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் கீழே வர்ற மாதிரி வந்து இருக்கும். பட் ஆனால் நிஃப்டியோட நிலைமை வந்து அப்படி இல்லை. ஸோ அதனால் வந்து இது வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஃபால் ஆனால் எந்த அளவுக்கு வரைக்கும் ஃபால் ஆகலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஃபிபனோச்சி லெவலில் பேங்க் நிஃப்டியில் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட் கம்ப்ளீட்டடு. செகண்ட் லெவல் பார்த்திங்கன்னா வந்து 36,900. ஸோ 36,000 பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான லெவலாக இருக்கும். ஸோ எப்போயுமே வந்து அந்த ரவுண்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து முக்கியமான இதாக இருக்கும். 36,000, 37,000 அந்த மாதிரி லெவல்லாம் வந்து முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இண்டிசேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்மால் கேப்பு மிட் கேப்லாம் வந்து எந்த வித செல்லிங்குமே தெரில. ஸோ இந்த இதுலேயுமே ஸோ இப்போ நான் வந்து இந்த ஸ்மால் கேப் சார்ட்லாம் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ ஸ்டாக்கில் வந்து ஸ்விங் ட்ரேட்லாம் பண்ணுறவங்கலாம் ஸ்மால் கேப் இண்டிசஸ் அண்ட் மிட் கேப் இண்டிசஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் வந்து என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் அதில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிட் கேப்பு மிட் கேப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ட்ரெண்டுக்குள்ளே அந்த இதுக்குள்ளே தான் இருந்திருந்தாலுமே பார்த்திங்கன்னா நல்ல புல்லிஷ் மூமெண்டமோடு தான் வந்திருக்கு. இந்த வாரம் எப்படி செல்லிங் வந்ததுன்னு தெரியும். ஆனால் ஸ்மால் கேப் மிட் கேப்பில் துளி விட செல்லிங்கே வந்து தெரியலை. ஸோ அதனால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நிஃப்டி மீடியாவும் ரியாலிட்டியும் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. நிஃப்டி மீடியா வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் இது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரியும் லெஃப்ட் ஷோல்டர், இது வந்து ஹெட்டு, இது பார்த்திங்கன்னா ரைட் ஷோல்டரோட சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் அது போகிறதுக்காவது வந்து அது ட்ரை பண்ணும். ஸோ இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அதனால் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் நிஃப்டி ரியாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த ட்ரெண்ட் லைனோட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிஃப்டி ரியாலிட்டியில் பேரலல் சேனல் இந்த பேரலல் இது வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட்டும் பண்ணிடுச்சு. ஓகேவா, ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது. அது இங்கே ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. இப்போ அதையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்லேயும் அது வந்து அது பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ 2 ட்ரெண்ட் லைன்லாம் அட் ஏ டைமில் பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து நல்லா மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ப்ளஸ் மைனர் ட்ரெண்டோட சப்போர்ட்லேயும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த இதை பார்த்திங்கன்னா ப்ரீச் பண்ணலை. ஸோ மைனர் ட்ரெண்டோட சப்போர்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நிஃப்டி ரியாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. நிஃப்டி ஃபார்மாலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த பக்கம்லாம் போயிருக்காங்க. இப்போ வந்து மற்ற இது கூட வந்து இது பார்த்திங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம்லேயே அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து வந்திருக்கு. இது வந்து ரொம்ப பேரிஷாக இருக்குது. அதனால் நிஃப்டி ஃபார்மா ஹெல்த் கேரும் வந்து போகாமல் இருக்கிறது தான் நல்லது. அதுக்கப்புறம் எஃப்எம்சிஜி ஆட்டோ இதிலலாம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து ரிவர்சல் ஆகிற மாதிரி தான் தெரியுது. இது பார்த்திங்கன்னா நிஃப்டி எஃப்எம்சிஜி டே சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்மேஷன் மாதிரி வந்து தெரியுது எனக்கு. ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். பார்த்திங்கன்னா ரைட் ஷோல்டர் அதோட டார்கெட் வந்து இங்கே வரைக்கும் இருக்குது. ஸோ வந்து எஃப்எம்சிஜி வந்து கொஞ்சம் வந்து ஃபாலோ ஆகிற மாதிரி வந்து தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஐடி நம்ம வந்து முன்னாடியே சொன்னது தான். ஸோ வீக்லியில் பார்த்திங்கன்னா நல்ல சரியான ரிவர்சல் வந்திருக்கு. ஸோ நம்ம இங்கே போகும்போதே வந்து சொன்னோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும்ன்ட்டு. ஏன்னா இந்த
இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட கம்ப்ளீஷனு. இந்த இது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியா, அந்த கன்சால்டேஷன் ஜோனு, அது கண்டிப்பாக இங்கேயும் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ அதனால தான் இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா டபுள் பாட்டமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து எடுக்க போதா இல்லாட்டி வந்து கீழே, ஏன்னா இது வந்து ஒரு ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியா. ஸோ இங்கே வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து சப்போர்ட் எடுக்கலாம். இதை பிரீச் ஆனால் தான் வந்து நம்ம ரொம்ப இது பண்ணணும். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வந்து சப்போர்ட் எடுக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா 27,300 ரேஞ்சில் வந்து இருக்குது. பட் ஆனால் ட்ரெண்ட் லைன்லாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கனாலே நீங்கள் வந்து டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கனாலே தெரியும். அதோட ட்ரெண்ட் லைன்லாம் எப்போயோ பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ வீக்னஸ் தான். ஸோ நிஃப்டி ஐடியும் ரொம்ப வீக்னஸ் ஃபார்மா மாதிரி தான். நிஃப்டி ஆட்டோவும் பார்த்திங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்மேஷனு, ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இந்த இதில் பார்த்திங்கனாலே தெரியும், ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ரைட் ஷோல்டரில் வந்து இருக்குது. ஸோ வந்து நிஃப்டி ஆட்டோலாம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நிஃப்டி இன்ஃப்ராவில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி தான். எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்து தெரியுது. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், லெஃப்ட் ஷோல்டரு, ஹெட்டு, இதுவும் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அது மேலே அதுக்கு தான் பார்த்திங்கன்னா மேலே போயிருந்துருக்கு. நம்ம இது வந்து இப்போ நம்ம வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்துட்டு இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து நான் தூக்கி விட்றேன். இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ரிவர்சல் வந்திருக்கு, நல்ல புல்லிஷில் போகும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இங்கே இது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த ரைட் ஷோல்டர் ஃபார்ம் பண்ண போயிருக்கான். அதுக்கு தான் அந்த இடத்துல புல்லிஷ் வந்திருக்கே தவிர வந்து இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல்லாம் வந்து இது கிடையாது நிஃப்டி இன்ஃப்ரா. அதே மாதிரியே நிஃப்டி எனர்ஜி. ஸோ நிஃப்டி எனர்ஜிலையும் அப்படி தான் தெரியுது. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ரைட் ஷோல்டர் ஃபார்ம் பண்ணுற அந்த இதில் போயிருக்காங்க. இந்த இதில் பாருங்களேன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஷோல்டரு, இது ஹெட்டு, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுது. ஸோ அது வந்து இதாச்சுன்னா அதோட டார்கெட் இங்கே வரைக்கும் இருக்குது. ஸோ எல்லாமே ஹெட் அண்ட் ஷோல்டர் ரைட் ஷோல்டர் ஃபார்ம் பண்ணுற அந்த இதில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நிஃப்டி மெட்டல். ஸோ நிஃப்டி மெட்டலும் அதே கேஸ் தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது லெஃப்ட் ஷோல்டரு, இது ஹெட்டு, இது ரைட் ஷோல்டரு. ஏன்னா இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் போகிறான். ஸோ வந்து இப்போ நம்ம வீக்லியில் வந்து இதையும் நம்ம பார்த்துட்டு நிஃப்டி மெட்டல் வந்து நல்ல ரிவர்சலோடு முடிஞ்சிருக்கு, அதனால் நம்ம இதில் வந்து போகலாம், கான்சன்ட்ரேட் பண்ணலாங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. ஸோ அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.